ஹலோ மக்களே, செல்வ பெருந்தகை கடந்து வந்த பாதை வழக்குகளை பட்டியலிட்ட அண்ணாமலை விமர்சனம். சென்னை செல்வ பெருந்தகை குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் என்ற கருத்தில் இருந்து நான் பின்வாங்கப் போவதில்லை. செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் வழக்கமும் எனக்கு இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது குறித்து அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் என்று குறிப்பிட்டதற்கு மகாத்மா காந்தி வழி வந்த தன்னை நான் அவமானப்படுத்திவிட்டதாக செல்வ பெருந்தகை மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார். மகாத்மா காந்தி வழி வந்த செல்வ பெருந்தகை கடந்து வந்த பாதை ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு முக்கிய குற்றவாளி. 2001 வழக்கு எண் 24, 2001 சிபிஐ வழக்கு ஊழல் தடுப்பு சட்டம், 1988 பிரிவு 13 RW 13, 2003 வழக்கு எண் 136, 2003 இபிகோ 307 கொலை முயற்சி, 2003 வழக்கு எண் 138/2003 தாக்குதல், 2003 வழக்கு எண் 277/03 கொலை மிரட்டல், 2003 வழக்கு எண் 451, 2003 இபிகோ 324 பயங்கர ஆயுதங்களால் தாக்குதல், இபிகோ 506 கொலை மிரட்டல், வெடிப்பொருட்கள் 1908. இந்த வழக்கில் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2008 வழக்கு எண் 1464, 2003 இபிகோ 147 கலவரம் செய்தல், இபிகோ 148 பயங்கர ஆயுதங்களால் கலவரம் செய்தல், இபிகோ 506 கொலை மிரட்டல், கொலை முயற்சி வழக்கு, கொலை மிரட்டல் வழக்கு, பயங்கர ஆயுதங்களால் தாக்கிய வழக்கு, பயங்கர ஆயுதங்களை பயன்படுத்தி கலவரம் செய்த வழக்கு, வெடிப்பொருட்கள் வழக்கு, கொலை வழக்கு என பல வழக்குகள் சமூகத்தில் மோசமான குற்ற வழக்குகள் தான். குறிப்பாக கொலை மிரட்டல் வழக்குகள் மட்டுமே 3 வழக்குகள் அவர் மீது தொடரப்பட்டிருந்தன. இது தவிர ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு, குண்டல் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருந்ததே இல்லை என்கிறாரா? இவரை வேறு எப்படி குறிப்பிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்? வாழும் மகாத்மா என்றால் அரசியல் லாபங்களுக்காகவும் தன் மீதுள்ள குற்ற வழக்குகளில் இருப்பது தப்பிக்கவும் தனது கொள்கைக்கு நேரெதிர் கட்சியில் இணைந்து காந்தி வழி வந்தேன் என்று நாடகமாடினால் செய்த குற்றங்கள் இல்லை என்று ஆகிவிடுமா? செல்வ பெருந்தகை குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் என்ற கருத்திலிருந்து நான் பின்வாங்கப் போவதில்லை. செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் வழக்கமும் எனக்கு இல்லை. செல்வ பெருந்தகை எனக்கு வேண்டுமெனால் எங்கு வேண்டுமானாலும் வழக்கு தொடரட்டும். அவரை நீதிமன்றத்தில் சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அண்ணாமலை தனது பதவியில் தெரிவித்துள்ளார். முன்னதாக சத்தியமூர்த்தி பவனில் செல்வ பெருந்தகை என்று அளித்த பேட்டியில் தனது பெயர் குற்றப்பதிவேடு பட்டியலிலும் ரவுடிகள் பட்டியலிலும் இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். உண்மைக்கு புறம்பாகவும் அவதூறாகவும் பேசினால் என்ன வழக்கு வரும் என்று முன்னாள் IPS அதிகாரிக்கு தெரியாதா? காந்தியை கொலை செய்தீர்கள், எங்கு நடந்ததை குற்றம் சொல்கிறீர்கள், வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுவீர்களா? என்னை ரவுடி என கூறும் அண்ணாமலை எந்த காவல் நிலையத்தில் என்னை வழக்கும் என் மீது உள்ளது என நிரூபிக்க முடியுமா? என்னை அவதூறாக பேசியதற்கு அண்ணாமலை பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். இது கடைசி எச்சரிக்கை. மன்னிப்பு கேட்காவிட்டால் அவதூறு வழக்கு SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்படும் என்று செல்வ பெருந்தகை எச்சரித்திருக்கிறார். தேங்க்யூ.